தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் விரைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று பொது காலத்தின் 29வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த 29வது வாரத்தின் முதல் நாளாக இன்று ஞாயிற்றுக்கிழமையிலே நம்பிக்கையோடு பயணமாகவும் நம்பிக்கையாளர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம். நம்பிக்கையாளர்களாக ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் செல்லுவோம். 2வது வாசகத்திலே தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே 15வது திருவசனத்திலே தூய பவுலடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார்: இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. நம்பிக்கை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையினால் ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும். நம்பிக்கை என்பது நாங்கள் கேட்பது கிடைக்கும் என்று நாங்கள் எண்ணுவது. நாங்கள் கேட்பது கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கையின் உச்சகட்டமாக இருக்கின்றது. நாங்கள் ஆண்டவரிடம் ஓடோடி வருகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய வேண்டுதல்களை கேளும், என்னுடைய விண்ணப்பங்களை கேளும், நான் உம்மை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் ஆண்டவர் தருவார், என்னுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை. ஆண்டவருடைய நம்பிக்கையாளர்களாக பயணிக்கின்ற நாங்கள் இறைவனுடைய வார்த்தைகளையும் நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். இறைவனுடைய வார்த்தையின் பணியாளர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதன் ஒரு அங்கமாகத்தான் தூய பவுலடிகளார் 2வது வாசகத்திலே தீமோத்தேயுவின் 2வது திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே 42வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார்: அவரது ஆளுகையை முன்னிட்டு நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள். இறை வார்த்தையை அறிவியுங்கள். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தையை அறிவியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இறை வார்த்தையின் மூலமாக நாங்கள் இறைவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், வாழ வேண்டும். நாங்கள் ஒருவரில் நம்பிக்கை வைக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களிடம் உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அதவரிடம் நாங்கள் சொல்லுவோம். சொல்லிப்போட்டு சொல்லுவோம்: அப்பாடா, என்னுடைய மனதில் இருக்க பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஏன்? அதெல்லாம் சொல்லிட்டேன். நாங்கள் ஒரு நம்பிக்கையானவரிடம் எங்களுடைய உள்ளதெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு மனிதரை நம்புகின்ற அளவுக்கு நாங்கள் ஆண்டவரை நம்புகின்றோமா என்று கேட்க போனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. திரும்புங்கள், ஆண்டவரிடம் திரும்புங்கள், கேளுங்கள், நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு கேளுங்கள், எடுங்கள், இறை வார்த்தையை கையில் எடுங்கள், வாசியுங்கள், இறை வார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள், இறை வார்த்தையை தியானியுங்கள், மாற்றுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். நம்பிக்கை நிறைந்த பாதையிலே உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோம். இறை வார்த்தையை எடுத்து செல்லுவோம், எடுத்து கொடுப்போம், எடுத்து பகிர்வோம். இறை வார்த்தையின் மூலமாக நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தியை 18ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 8 வரையிலான திருவசனங்களிலே ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொல்லுகின்றார். மனம் தளர்ந்து போக வேண்டாம், தொடர்ச்சியாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருங்கள். மீண்டும் இயேசு சொல்லுகின்றார்: நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நாளில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ
நெடுங்காலமாக எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் அவருக்கு நீதி வழங்குவேன். பாருங்கள், தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததால், கைம்பன் தொல்லை கொடுத்து இருந்ததால் அவர் நீதி வழங்குவேன் என்று சொல்லுகின்றார். அதே போன்றுதான் பிரியமான உறவுகளே, இடைவிடாத மன்றாட்டு, இடைவிடாத இறை வேண்டல் எங்களை ஆண்டவரிடம் அழைத்து செல்லுகின்றது. நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுவோம். நாங்கள் நம்பிக்கை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனால் உள்ளார்ந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இறைவனை அன்பு செய்ய தூண்டுகின்றது. இறைவனுடைய அன்பிலே நாங்கள் உறைந்து போகின்ற பொழுது, இறைவனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து வாழுகின்ற பொழுது நம்பிக்கை சுடர்விட்டு எரிகின்றது. ஆகவேதான் நாங்கள் இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் நிமித்தம் இறைவனில் நம்பிக்கை கொள்ளுகின்றோம். இறைவன் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையின் நிமித்தம் ஆண்டவரிடம் நாங்கள் அன்பு கொள்ளுகின்றோம், அன்பு வைக்கின்றோம், ஆண்டவரை பற்றி பிடிக்கின்றோம். ஆகவே நாங்கள் மனம் தளராமல் இடைவிடாமல் ஆண்டவரிடம் இறை வேண்டுதல் செய்வோம். இடைவிடாத இறை வேண்டலின் மூலம் ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நம்பிக்கை என்பது ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்துமே ஆண்டவரை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆண்டவரை உற்று நோக்குவதாக இருக்க வேண்டும். ஆண்டவரை அனுபவிப்பதாக இருக்க வேண்டும். எங்களுடைய தூய உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். தூய வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். அப்பொழுது நாங்கள் இறைவனிடம் கேட்பதை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளுவோம். தூய உள்ளத்தோடு, தூய வாழ்க்கையோடு, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு, இறை அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் இறைவனை நாடி செல்ல எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் நகர்த்தி செல்லுவோம். ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுவோம், ஆண்டவரை இறுக பிடிப்போம். அவரிலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை அனுபவிப்போம். அன்னை மரி மூலமாக இறை இயேசுவின் நம்பிக்கையாளர்களாக நாங்கள் உருமாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆன்மீக அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.